சஷ்டிகா சமையல். டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் இது கூட நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா வறுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை ஒரு நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வறுத்த அதே எண்ணெயில் ஒரு 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நச்சு வச்சுருக்கிற 10 வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும்போது மிளகு வறுவல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை, பழுத்த தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இது கூடவே சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போய் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், பச்சை வாசனைலாம் போய் வந்துருச்சு. இப்போ இது கூட க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் மசாலோட சேர்ந்து எண்ணெயிலே ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எண்ணெயிலே நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. மிளகு வறுவலுக்கு தேவையான முக்கியமான மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம், சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். மிளகு வறுவல் செய்கிறதுக்கு மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மசாலா பொருட்களோட பச்சை வாசனைலாம் போய் வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா கிளறி விட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கும்போது சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் மிளகு வறுவல் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.